வணக்கம் நண்பர்களே. இது ஒரு முக்கியமான வீடியோ. அதாவது அரசாங்க வேலை, ஜோதிட ஜாதக ரீதியாக அரசு வேலை எந்த ராசிக்காரங்களுக்கு எந்த ஜாதகக்காரங்களுக்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். இது ஒரு ஜோதிட ஆன்மீக பரிகாரங்களை எளிமையான உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஜோதிட ரீதியான தகவல்களையும் தீர்வையும் சொல்லக்கூடிய சேனல் தான் நம்ம சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், உங்கள் ஆதரவு கொடுங்க. முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஜோதிட ரீதியாக யாருக்கு அரசு வேலை கிடைக்கும்? இன்றைக்கு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே அரசாங்க உத்தியோகத்தில் அமர்ந்துடணும், அதாவது அரசு வேலை, கவர்மெண்ட் வேலையில் உட்காந்துடணும் அப்படின்னு ஒரு ஆசை, கனவு இருக்கும். பல பேரோட வாழ்க்கையோட லட்சியமாகவே அது இன்றைக்கி இருக்குது. அதற்கான தேர்வு, அதற்கான முயற்சிகள்லாம் எல்லோரும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, ஜோதிட ரீதியாக ஜாதக ரீதியாக யாருக்கு அரசு வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கங்க. உங்கள் ஜாதக நோட்டில் அதாவது லக்னம் அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த லக்னம் அப்படிங்கிற கட்டத்திலேருந்து சரியாக 10வது இடம், அதுதான் அவங்க தொழில் ஸ்தானம், அதாவது வேலை தொழிலை செய்யக்கூடிய கர்மஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த 10வது இடத்தை, அந்த 10ஆம் இடத்தின் அதிபதி, அதாவது ஜோதிட ரீதியாக கர்மாதிபதி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த கட்டத்தையும் எண்ணிக்கைங்க. அதுலேருந்து சரியாக 10ஆம் வீடு, அதாவது 10வது ராசி, உங்கள் லக்னத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு அதிபதியான கிரகம் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கணும். அதாவது சனி, கேது, செவ்வாய் இது மாதிரி பாவ கிரக தொடர்பின்றி சிம்ம ராசியில் அந்த 10ஆம் இடத்துக்கு அதிபதியான கிரகம் உட்காந்துருக்கணும், சுபத்துவமாக உட்காந்துருக்கணும். அப்படி உட்காந்துருக்கிறவங்களுக்கு அரசு வேலை கண்டிப்பாக நிச்சயமாக 100க்கு 101% கிடைக்கிறதுக்கு ஜாதக ரீதியாக அனைத்து வாய்ப்பும் உண்டு, கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி 10ஆம் வீடு, 10ஆம் வீட்டில் சூரியன், 10ஆம் வீட்டில் செவ்வாய், 10ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கப்பட்ட ஜாதகர்களுக்கும் இந்த அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு ஜோதிட ரீதியாக வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதே மாதிரி உங்கள் ஜாதக கட்டத்தில் சூரியன் உடன் ராகு சேர்ந்து, அதாவது ஒரே கட்டத்தில் சூரியன் ராகு, அதாவது 12 கட்டத்தில் எந்த கட்டத்தில் வேணாலும் சூரியன் ராகு இணைஞ்சிருக்கலாம். அப்படி உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா உங்கள் தகப்பனார், அதாவது உங்கள் அப்பாவோ உங்கள் பாட்டனார், அதாவது உங்கள் தாத்தாவோ அரசாங்க வேலையில் இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது உறுதி. நீங்கள் வேணால் உங்கள் ஜாதக நோட்டை எடுத்து சோதனை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் தகப்பனாரோ அல்லது பாட்டனாரோ அரசு வேலையில் இருப்பாங்க. திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் ஜாதக நோட்டை எடுத்துங்க. 12 கட்டம் இருக்கும். நீங்கள் எந்த ராசி எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம். அந்த 12 கட்டத்தில் எந்த கட்டத்தில் வேணாலும் சூரியனுடன் ராகு இணைஞ்சிருந்தால் உங்கள் தகப்பனாரோ உங்கள் பாட்டனாரோ இல்லை முப்பாட்டனாரோ அரசாங்க வேலையில் கண்டிப்பாக இருப்பாங்க, இருந்திருப்பாங்க. அப்படிங்கிறது ஜோதிட விதி.